இந்தியாவின் டெல்லியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மாணவன் தனது அம்மாவின் நகையை திருடி அதை 50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்து ஐபோன் ஒன்றை வாங்கி தனது காதலிக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் 9ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர் தனது காதலிக்கு பிறந்த நாள் அன்று வித்தியாசமான பரிசு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். ஆனால் அவரிடம் காசு இல்லை என்பதை அடுத்து தனது அம்மாவின் நகையை அவர் திருடியதாக தெரிகிறது. அதனை கடையில் கொடுத்து அதில் கிடைத்த பணத்தில் ஐபோன் வாங்கி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நகையை காணவில்லை என்பதால் அதிர்ச்சி அடைந்த மாணவனின் அம்மா இது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீஸ் விசாரணையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 9ஆம் வகுப்பு மாணவன் நகைக்கடையில் நகையை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் மாணவனிடம் விசாரணை செய்த போது தனது காதலிக்கு ஐபோன் வாங்கி கொடுப்பதற்காக நகையை திருடியதாகவும் அதை 50,000 ரூபாவுக்கு விட்டுவிட்டதாகவும் கூறியுள்ளார். தனது தேவைக்கு கூட தனது அம்மா பணம் கொடுப்பதில்லை என்றும் அதனால் பிறந்தநாள் பரிசு வாங்க பணம் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் என்பதால் தான் நகைகளை திருடியதாகவும் போலீசில் அந்த மாணவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவனின் அம்மா தனது முறைப்பாட்டை திரும்ப பெற்றதோடு தனது மகனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவனிடம் இருந்து நகையை வாங்கிய நபரிடம் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது.